ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த விடியலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். பாவம் இல்லாத இயேசுவினுடைய வாழ்விலிருந்து இந்த உலகத்தில் பாவம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை, வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்கிற காரியங்களை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதில் இயேசு சோதிக்கப்படுகிற அந்த தருணத்தில் என்னென்ன காரியங்களை நாம் அந்த பகுதியிலிருந்து கற்றுக்கொள்ளலாம் என்று அதிலிருந்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அதே மத்தேயு 4வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து சில காரியங்களை தியானிக்கலாம். வாசிக்கிறேன் இந்த வசனத்தை உங்களுக்காக. அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். இதில் இந்த இடத்தை குறித்து இன்றைக்கி கொஞ்சம் தியானிக்க போகிறோம். ஏன் பிசாசு பாலைவனத்தில் இருக்கிற இயேசுவை அல்லது வனாந்தரத்தில் இருக்கிற இயேசுவை ஏன் பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு வந்தான், அதுவும் ஏன் தேவாலயத்திற்கு கொண்டு வந்தான்? ஒருவேளை இதை நம்ம பார்க்கும் பொழுது அவன் எப்படி ஃபிசிக்கலாக கூட்டு வந்தானா அப்படிங்கிறத பற்றி இல்லை, இது ஒரு மென்டல் பிக்சர், மென்டல் இமேஜினே வச்சுக்கலாம். ஆனால் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு வரான். ஏன் பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு வரான் அப்படின்னா, அவருடைய ஓன் கிரவுண்ட் அல்லது அவர் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவர். இப்போ எங்கே கொண்டு வந்தாச்சுன்னா, அவர் எந்த இடத்துல பாதுகாப்பாக இருப்பாரோ, அல்லது இப்படி சொல்லலாம், எந்த இடம் அவருக்கு ரொம்ப பிடிக்குமோ, எது அவருடைய கிரவுண்டோ, எந்த இடத்துல அவர் நம்ம பாஷையில் சொல்ல போனால் இது நம்ம ஏரியா அப்படின்னு எந்த இடம் இருக்குமோ. ஏன்னா அவர் தேவகுமாரன், அவருக்கு பரிசுத்த நகரம் தான் பிடிக்கும். பரிசுத்த நகரத்தை தாண்டி அவருக்கு பிடிச்ச இடம் தேவாலயம் தான். அங்கே தான் அவருடைய பீக் அல்லது அங்கே தான் அவருடைய எக்ஸலன்ஸை பார்க்க முடியும். அவருக்கு பிடிச்ச இடம் அங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டு, அங்கே எங்கே கொண்டு வந்து நிறுத்துறாரு அப்படின்னு சொன்னால், தேவாலயத்தின் உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி அப்படின்னு இருக்குது. இந்த உப்பரிகை குறித்து நீங்கள் வரலாற்றில் கொஞ்சம் படித்து பார்த்தீங்கன்னா, ஜோசிஃபஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஹிஸ்டாரியன் அதை சொல்லும்போது எப்படி சொல்கிறார் அப்படின்னா, மேலே இருந்து கீழே பார்த்தோம் அப்படின்னா தேவாலயத்தினுடைய அந்த விங்ஸ் அல்லது ரூஃப் பகுதியில் இருக்கக்கூடிய விங்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அதான் பினாக்கல். அந்த பினாக்கலில் நின்று கீழே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த கிதரோன் ஆறு அது இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தாக்கு போன்ற அந்த பகுதி தெரிய வரும். இன்னும் சொல்லப்போனால் மேலே இருந்து பார்த்தா தரையே தெரியாத அளவுக்கு நமக்கு தலை சுற்று உண்டாகும், அதை கிடினஸ் வரும். அந்த அளவுக்கு ஒரு உயரத்தில் கொண்டு வந்து பிசாசு ஆண்டவரை கொண்டு வந்து நிறுத்துகிற அந்த காரியத்தை நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம்? நமக்கும் சில இடத்துல போய் நின்னா கண்ணு சரியாக தெரியாது. எப்படின்னு கேட்குறீங்களா? நமக்கு எது எளிதானதோ, நாம் எந்த இடத்துல திறமை மிகுந்தவங்களோ, நாம் எந்த இடத்துல சிறப்பானவங்களோ, அந்த இடத்துல வந்து நின்னா நமக்கு கண்ணு தெரியாது. அதை கண்ணு மூக்கு தெரியாமல் இருப்போம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. ஏன்னா நம்மளை அறியாமலேயே நமக்கு ஒரு எண்ணம் என்னன்னா ஒரு பெருமை. இது நம்ம ஏரியா, இது நம்ம இடம். நல்லா கவனிங்க. ஏன் இயேசுவை பிசாசு இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துகிறான் அப்படின்னு சொன்னால், பிசாசினுடைய மிக வலிமையான ஒரு ஆயுதம் என்னென்னா பெருமை. அதான் சொல்லுவாங்க எப்போதுமே, அப்ஹில் ஹேஸ் மோர் ஸ்லிப்பரி கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உயரமாக இருக்கிற மலை தான் ஈஸியாக வழுக்குமா, கீழே இருக்கிற பாறையை விட உயரமாக இருக்கிற மலை தான் ஈஸியாக வழுக்கும். அதுக்கு காரணம் 2 இருக்குது. ஒன்று, அது இயற்கையாக வழுக்குதுங்கிறத விடுங்க. 2வது முக்கியமான காரணம் என்னென்னா, இவ்வளோ தூரம் உயரத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நாம் கொஞ்சம் மமதையில் அல்லது கொஞ்சம் பெருமையில் இல்லை கொஞ்சம் அலட்சியமாக நம்ம அங்கே தான் இருப்போம், அப்போ தான் வழுக்கும். அதனால தான் அப் ஹில்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஸ்லிப்பரி ஹில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பிசாசும் அந்த ஸ்ட்ராட்டஜியை தான் கொண்டு வந்து ஆண்டவரை பார்க்குறான். சரி, வனாந்தரத்தில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டீங்க, இது கொஞ்சம் சரி வரல, நான் கொஞ்சம் உங்கள் ஏரியாவுக்கே கூப்பிட்டு போகிறேன். எந்த ஏரியாவில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கோ அங்கேயே கூப்பிட்டு போகலாம். அங்கே போன உடனே எங்கே உங்கள் பெருமை வருதான்னு கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு, எந்த இடம் அவருக்கு ஃபேவரான இடமோ, எந்த இடம் அவரை பார்த்து எல்லாரும் மதிக்கக்கூடிய இடமோ, எந்த இடம் எல்லாரும் அவரை எக்ஸால்ட் பண்ணக்கூடிய இடமோ, எந்த இடம் எல்லாரும் அவரை ஹானர் பண்ணக்கூடிய இடமோ. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்களா, 12 வயசுலேயே அங்கே தேவாலயத்தில் போய் உட்காந்து பேச ஆரம்பித்த உடனே அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே கூட்டிட்டு என்ன மாதிரி ஞானம் என்ன சொல்லப்போனால், இவர் கேட்குற கேள்வியை பார்த்து அந்த ஞானத்தை பார்த்து எல்லாரும் வியந்ததை பார்க்குறோம். அப்போது அந்த ஏரியா தானே உங்கள் ஏரியா, இப்போ அங்கே கூப்பிட்டு போகிறேன், அங்கே போய் அடுத்த டெஸ்ட்டை வச்சுக்கலாம். இது எதுக்கு? நமக்கும் பல முறை சோதனை எப்படி வருதுன்னா, வாட் இஸ் யுவர் பினாக்கிள் இன் யுவர் லைஃப்? நம்ம வாழ்க்கையின் உப்பரிகை என்ன?
நம்ம வாழ்க்கையில் தேவனுக்கு பிடிச்சது தேவாலயம், தேவனுக்கு பிடிச்சது பரிசுத்தம், தேவனுக்கு பிடிச்சது பரிசுத்த நகரம், அதில் உப்பரிகளை கொண்டு வந்து நிறுத்தினா அதே மாதிரி தான் நம்ம இதிலலாம் விழ மாட்டோம் பிரதர். நம்ம இங்கெல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்கு, இந்த ஏரியாவிலலாம் நான் கொஞ்சம் திறமையானவன், இந்த ஏரியாவிலலாம் அது நம்ம சர்வசாதாரணமாக அதெல்லாம் தட்டிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு நம்ம எங்கெல்லாம் நினைக்கிறோமோ, எதெல்லாம் நம்மளுடைய பினாக்கிளாக இருக்கோ, எதெல்லாம் நம்மளுடைய அப்ஹில்லாக இருக்கோ, அங்கே தான் சோதனை வரும். ஏன்னா அங்கே சரிஞ்சோம் அப்படின்னு சொன்னால் கீழே வந்துடும். நல்லா கவனிங்க, தேவன் ஒருவனை பள்ளத்துக்குள்ளே போட்டால் அவர் தூக்குவார். யோசேப்பு பள்ளத்துக்குள்ளே போனால் அவனை தூக்குனார் ஆண்டவர், அவனை உயர்த்தினார் ஆண்டவர். அது தேவன். அதாவது பள்ளத்துக்குள்ளே போட்டார தேவன் போட்டார்னு சொல்ல, பள்ளத்துக்கு போவதற்கான காரியங்களை தேவன் அனுமதித்தார் என்றால் தேவன் உயர்த்துகிறார், அது தேவனுடைய காரியம். ஆனால் பிசாசு ஒருத்தனை பள்ளத்துக்குள்ளே தள்ளினான்னா உயர்த்துவதற்காக அல்ல. பல முறை நமக்கு வரக்கூடிய புகழ்ச்சிகள், பாராட்டுகள், இது எல்லாமே நாம் உயரத்தில் நிற்கும் பொழுது நம்மளை உப்ப செய்து அப்படின்னு சொன்னால், நம்மளை அறியாமலேயே பிசாசு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, நம்மளை அப்பகில்ல கொண்டு வந்து விட்டு ஸ்லிப்பரிகள்லாம் மாற்றி அங்கேருந்து நம்மளை கீழே விழ வச்சு நம்மளை விழத்தள்ள முயற்சி பண்ணுறான். தேவன் தேவாலயத்தில் வந்து நிற்கும் பொழுதும் அவருடைய காரியத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தார். உடனே உணர்ச்சிவசப்பட்டு நம்ம தேவாலயம் ஆச்சு, நம்ம ஏரியாவாச்சு, நம்ம மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க, இப்போ இங்கே காமிச்சோம் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு ப்ரூஃப், நம்ம தேவகுமாரன்கிறத டக்கு நிரூபிச்சிடலாம், நாம் இறங்கணும், அப்படியே தேவதர்கள் வரணும், அப்படியே தாங்கணும், இதை எல்லாரும் பார்க்கணும், பார்த்த உடனே நாளைக்கே ஒரு கன்வென்ஷன் அங்கே போடுறோம், மலை பிரசங்கத்தை இங்கேயே ஆரம்பிக்கிறோம், ஆரம்பித்த உடனே எல்லாரும் நம்ம பின்ன வந்துடுவாங்க, சூப்பர் கிங்டம் ஆஃப் காடை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு அவர் யோசிக்கலை. நீர்க்காகம் பார்த்துருக்கீங்களா? அந்த நீர்க்காகம் சில நேரம் இந்த சிப்பியில் இருக்கக்கூடிய அந்த மீன், அதாவது சில வகையான மீன்கள் தன்னை சுற்றி ஒரு சிப்பியை வச்சுருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த மீனை தூக்கிறோம். இப்போ இந்த மீன் உள்ளே இருக்க மீன் நினைக்குமா, அல்லது உள்ளே இருக்க அந்த உயிரை நினைக்குமா, நீ என்ன கொத்துனாலும் என் சிப்பியை உடைக்க முடியாது, நான் உள்ளுக்குள்ளே பாதுகாப்பாக இருக்கிறேன், இது என் ஏரியாவாக்கும் அப்படின்னு அந்த உள்ளுக்குள்ளே இருக்க உயிரினு நினைக்கும். இப்போ இந்த நீருக்காக ரொம்பலாம் கஷ்டப்படாது. என்ன பண்ணுன்னா, அதை தூக்கிட்டு மேலே பறக்கும். மேலே பறந்தா நீ எவ்வளோ உயரத்துக்கு போனால் இந்த சிப்பிக்கும் உள்ளுக்குள்ள அப்படியே ரொம்ப ஒரு ஜாலியாக, ஏன்னா தண்ணிக்குள்ளேயே இருந்தது பார்த்தீங்களா, மேலே போனால் கொஞ்சம் உப்புற மாதிரி இருக்கும், மேலே போய் விட்ட உடனே என்ன பண்ணும், கீழே இருக்க பாயிரம் இருந்து டொம்முன்னு விழுந்தோடனே சிப்பி தெரிச்சிரும், அழகாக நீர்க்காக வந்து சாப்பிட்டு போயிடும். இந்த நீர்க்காக வேறு எந்த நீர்க்காகவும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிற பிசாசினுடைய நம்மளை உப்ப செய்கிற காரியங்கள். நமக்கு எந்த இடத்துல நம்ம ஸோ ஸ்ட்ராங்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல நம்மளை விழத்தள்ளுறதுக்கு பிசாசு ரொம்ப ஆவலாக இருக்கிறான். நல்லா கவனிங்க, பிசாசு நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி பாவத்தை செய்ய வைக்க முடியாது. ஏன்னா வசனம் சொல்லுது, யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கணும் பாருங்கள். அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். கிறிஸ்டாஸ்டம் அப்படிங்கிற ஒரு பெரிய சர்ச் ஃபாதர், அதாவது சபையின் தகப்பன் அப்படின்னு சொல்லலாம், அவர் சொல்கிறாரு, த டெவில் மே சஜஸ்ட் பட் ஹீ கேனாட் கம்பல். பிசாசு நமக்கு வந்து இந்த மாதிரி இச்சையான காரியங்களை சஜஸ்ட் பண்ண முடியும், ஆனால் நம்ம கையை துருக்கி ஹீ கேனாட் ட்விஸ்ட் யுவர் ஆர்ம் டு டூ தட். அது நம்ம தான் செய்கிறோம். அப்போ பெஸ்ட்டு என்னென்னா இடம் கொடுக்காமல் இருக்கிறதே பெஸ்ட்டு. இச்சை உள்ளே வந்துருச்சுன்னா கர்ப்பம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் பிரதர். கர்ப்பம் உள்ள வந்துருச்சுன்னா பிள்ளை ஒரு நாள் பிறந்து தான் ஆகணும். வித்து உள்ளே போயிடுச்சுன்னா பிள்ளை வந்து தான் ஆகணும். அதே மாதிரி தான் பிசாசுக்கினுடைய இந்த மாதிரி புகழ்ச்சிக்கு, இந்த மாதிரி உப்பரியை எண்ணங்களுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் அந்த இச்சை பாவத்தை பிறப்பிக்கும், அந்த பாவம் மரணத்தை பிறப்பிக்கும். உப்புவதற்கு இடம் கொடுத்துறாதீங்க. பிசாசு ஒருவேளை நமக்கு எது தெரியுமோ, எந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராங்கோ அந்த இடத்துல கொண்டது நிற்பாட்டி அங்கே நம்மளை உப்ப செய்யும் பொழுது, இல்லை உப்பரிகையின் மேல் நிறுத்தும் பொழுது கவனம். வசனத்தின்படி வாழுவோம், செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, முதல் பாவம் பிசாசு விழுந்தது பெருமையினால் விழுந்தான் ஆண்டவரே. பல முறை எங்களுடைய எண்ணத்தில் இந்த பெருமையான காரியங்களை போட்டு எங்களை உப்ப பண்ணுகிறத நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. இதை ஓவர் கம் பண்ணுவதற்கு வசனத்தின் அடிப்படையில் ஆண்டவரே, நீங்கள் வசனத்தில் இப்படியும் எழுதியிருக்கிறதே, எனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்து, எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை, இது எல்லாமே தேவனுடைய ஈவு என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து தான் உண்டாச்சு என்பதை வசனத்திலிருந்து நாங்கள் உணர்ந்தவர்களாக ஆண்டவரே, இப்படி வசனத்தின்படி மாத்திரம் வாழ எங்களுக்கு கிருபை செய்யும்.
எங்களுக்கு எது உப்பரிகையாக இருக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் அதை உணர எங்களுக்கு கிருபை செய்க ஆண்டவரே. எந்த உப்பரிகையிலையும் எந்த அப்பிலையும் நாங்கள் ஸ்லிப் ஆகாதபடி, எந்த உப்பரிகையில் நாங்கள் உப்பி போகாதபடி தேவனே எங்களை பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.